அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் அந்த டெஸ்ட்ல அதாவது மாடல் டெஸ்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜியாகிரபியை பத்தி பார்க்க போறோம். சரி, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 50 கேள்விகளை இனம் கண்டறிந்து அதற்கு நம்ம இப்ப விடையளிக்க போறோம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்ப மாதிரி தேர்வை சேர்ந்து எழுதுவோம். சரி. சரி, இப்ப நம்ம முதல் கேள்வியாக எதை பார்க்கிறோம்னா, புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகவும் கடினமான பாறை எது? இப்படி ஒரு கேள்வி. பாறைகளை பத்தியான ஒரு கேள்வி. மிகவும் கடினமான பாறை எது அப்படின்னு கேட்கிறான். நீங்க விடைகளை பாருங்க. பார்க்கறப்பயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுதான் கொஞ்சம் கடினமான பாறை அப்படின்னு. எது? பி தான் அதுக்குரிய ஆன்சர். கருங்கல், கிரானைட். கருங்கல் ஒரு முதன்மை தீப்பாறையாகும். இது மிகவும் கடினமானது மற்றும் வலிமையானது. நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்கிறப்ப கொஞ்சம் அந்த பதில்களை 4 விடைகளையும் ஒரு 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 பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுடைய அந்த உள் மனசுக்குள்ள ஒரு ப்ராசஸ் பண்ணி பாருங்க, எது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கே கண்டிப்பா அதுக்கான விடை சரியான விடை தெரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் நம்ம அடிச்சிடலாம். அடுத்து நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். எந்த வகை மண் பருத்தி பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றது? அதாவது எந்த வகை மண் பருத்தி பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றது? பருத்திக்கு ஏற்ற மண் அப்படின்னு சொன்னாலே அது கரிசல் மண்ணு தான். அதுல எந்த டவுட்டும் இருக்க வேண்டியதில்லை. அதனாலதான் அந்த பருத்தி சார்ந்த தொழில்கள் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் அந்த கரிசல் மண் நிலப்பகுதியை சுற்றியே இருக்கும். கோயம்புத்தூர், அந்த ஈரோடு, அந்த சைட்லாம். அதனாலதான் அங்க அந்த நெசவு தொழில் கோலோச்சி நடக்கிற நெசவு தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு அது ஒரு காரணம். அது அதனாலதான் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது. சரி, ரைட். இப்ப நம்ம அடுத்து 3வது கேள்விக்கு நம்ம போகலாம். வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? வானிலை, காலநிலை, இதற்குரிய முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப இதுல வானிலை நம்ம என்ன நினைச்சுக்கோம், வானிலை காலநிலை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோம். அது இல்லை, அப்படி இல்லை. அதுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப வானிலை என்பது, அப்ப அந்த வேறுபாடை எப்படி இது பண்ணலாம்னா, வானிலை என்பது குறுகிய கால வளிமண்டல நிலை, காலநிலை என்பது நீண்ட கால சராசரி. அப்ப வானிலை நாள்தோறும் மாறலாம், ஆனால் காலநிலை என்பது பல ஆண்டுகளின் சராசரியாகும். அப்ப இதுதான் இந்த வானிலை காலநிலைக்கு இடையிலான வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. வானிலை என்பது குறுகிய கால வளிமண்டல நிலை, காலநிலை என்பது நீண்ட கால சராசரி வளிமண்டல நிலை. அடுத்து 4வது கேள்வியை பார்க்கலாம். நீரியல் சுழற்சியின் மிக முக்கியமான செயல்முறை எது? அதாவது நீரியல் சுழற்சி, இதுல முக்கியமான செயல்முறை எது அப்படின்னு கேக்குறப்ப நமக்கு அந்த நீரானது என்ன ஆகும்? வெப்பத்தின் காரணமாக ஆவியாகும். ஆவியான நீர் என்ன ஆகும்? குளிர்ச்சியின் காரணமாக சுருங்கி மழையா பொழியும். இதுதான். அப்புறம் மழையா பொழிந்த நீர் அந்த ஆவி சுருங்கி மழையா பொழியும், நீரா மாறுது.
அப்ப மீண்டும் இப்படி இதுதான் நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லப்படும். அப்ப நீரியல் சுழற்சியின் மிக முக்கியமான செயல்முறை எதுன்னா அது ஆவியாதல் தான். நீரியல் சுழற்சியில் கடல் நீரிலிருந்து வளிமண்டலத்திற்கு நீராவியை கொண்டு செல்வது ஆவியாதல் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமானது. சரி, அடுத்த 5வது வினாவிற்கு செல்லலாம். இடம்பெயர்தல், மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்பதற்கு என்ன பொருள்? இடம்பெயர்தல். இங்க இடம்பெயர்தல்ங்கிறது இந்த இடத்துல அந்த மனித சமூகம் ஏன் இடம்பெயர்றாங்க? இடம்பெயர்தல் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க கேள்வியை பார்த்தாலே விரிவா விளக்கமா எந்த பதில் அமைந்திருக்கோ அந்த பதில் தான் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு சரியான விடையாக அமையும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டக்குன்னு ஈஸியா கொஞ்சம் அடிச்சிடலாம். அப்ப மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ செல்லுதலை இடம்பெயர்தல் என்று சொல்லுவோம். அதாவது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வசிப்பிடத்தை மாற்றுவது இடப்பெயர்தல். இடப்பெயர்வு, இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்து 6வது கேள்வி. பின் வருவனவற்றில் மனிதனால் ஏற்படும் இடர், டிசாஸ்டர் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி இதெல்லாம் இயற்கையினால ஏற்படக்கூடிய பேரிடர். அப்ப மனிதனால், மனித ஆக்க பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்த மனித ஆக்க பேரிடர் எதுன்னு கேட்டா தொழிற்சாலை விபத்து தான். தொழிற்சாலை விபத்துகள் மனித செயல்பாடுகளால் ஏற்படுகின்றன. அப்ப பேரிடர் 2 வகை இருக்கு. இயற்கை பேரிடர், மனித ஆக்க பேரிடர்னு பேரு. இந்த மனித ஆக்க பேரிடர்ல தான் தொழிற்சாலை விபத்துகள்லாம் அடங்கும். சரி, இப்ப நம்ம அடுத்து 7வது வினாவிற்கு செல்லலாம். எந்த வகை தொழிலகம் கனிமங்களை கச்சா பொருளாக பயன்படுத்துகிறது? கேள்வி நல்லா பாடிங்க. எந்த வகை தொழிலகம் கனிமங்களை கச்சா பொருளாக பயன்படுத்துகிறது? அப்ப கேள்வியில் என்ன இருக்கு? கனிமங்கள், கச்சா பொருள் இந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, இப்ப பதிலுக்கு வரும். பதில்ல பாருங்க, 4 விடை கொடுத்துருக்கான். காடு சார்ந்த, வேளாண் சார்ந்த, கடல் சார்ந்த அப்படிலாம் கொடுத்துருக்கான். அந்த தொழிலகத்தினுடைய வகைப்பாடு இதுல கேள்வியில இருக்கிறத வச்சுக்கிட்டே பதில் எழுதிடலாம். அப்ப நீங்கள் நினைப்பது போல நானும் அதை தான் நினைக்கிறேன். கனிம சார்ந்த தொழிலகம். எந்த வகை தொழிலகம் கனிமங்களை கச்சா பொருளாக பயன்படுத்துகிறதுனா கனிமம் சார்ந்த தொழிலகம். இரும்பு, தாமிரம் போன்ற கனிமங்களை மூலப்பொருள்களாக கொண்டவை. வினாவை வைத்து விடையை கண்டுபிடித்தல், இது ஒரு டெக்னிக். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணுன்னு அடிச்சிட மேக்சிமம் செஞ்சிரும். நம்ம தவறும் பட்சத்தில், பதட்டத்தில் ஏதோ ஒன்றை அடித்து விடக்கூடாது. அடுத்து 8வது வினாவிற்கு செல்லலாம். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கேள்வி. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா சகாரா பாலைவனம் தான். ஆப்பிரிக்கால தான் இருக்குது. அப்ப சகாரா உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம். இப்படி கூட கேட்கலாம். உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம் எது அப்படின்னு கேட்டா சகாரான்னு சொல்ல தெரியணும். அந்த சகாரா பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்திருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு எழுத தெரியணும் நமக்கு. சரி, இந்த இடத்துல இந்த கேள்விக்கு ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னா சகாரா பாலைவனம். அடுத்து 9வது கேள்விக்கு போமா? வாங்க போவோம். நில வரைபடத்தில் மேப் உள்ள செதில் அளவு ஸ்கேல் எதை குறிக்கிறது? நில வரைபடத்தில் உள்ள செதில் அளவு எதை குறிக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப 4 பதில் இருக்கு. அதுல விரிவா விளக்கமா இருக்கக்கூடிய ஒரு பதில்
கடைசியா இருக்கக்கூடிய பதிலா இருக்கு. அப்ப நிலப்பரப்பின் தூரம் மற்றும் வரைபடத்தின் தூரம் ஆகியவற்றிற்கிடையேயான விகிதம், அதுதான் இதற்கு சரியான விடை. செதில் அளவு என்பது நிஜ உலக தொடர்பிற்கும் வரைபட தூரத்திற்கும் உள்ள தொடர்பு. அதுதான் ஸ்கேல். அந்த ஸ்கேல் எதை சொல்லுது அப்படிங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சரி, அடுத்து 10வது கேள்வி போமா, வாங்க போவோம். உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன? உருமாறிய பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியில பாக்குறப்ப படிவு அப்படின்னு வந்துச்சுன்னா அது படிவு பாறையா வந்துடும். இங்க உருமாறுது. அப்ப ஒரு சாதாரண ஒரு பாறை ஏதோ ஒன்றின் காரணமாக உருமாறுது. அப்ப உருமாறுவதற்கு ஏதோ ஒன்றினுடைய ஒரு அழுத்தம் இல்ல வெப்பம் இந்த காரணிகளா இருக்கலாம். அப்ப அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தால் பாறைகள் என்ன பண்ணுது? அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது அவை உருமாறிய பாறைகளாக மாறுகின்றன. சரி, அடுத்து 11வது கேள்விக்கு போகலாம். வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வாயு எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது நமக்கு ரொம்ப காலமா தெரியும். வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வாயு எது அப்படிங்கிற கேள்விக்கு விடை நைட்ரஜன் தான். இதனுடைய அளவு பூமியில் சுமார் 78 விழுக்காடு இருக்கிறது. அப்ப நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவுன்னா 21%. அதை ஞாபகத்துல வச்சுங்க. மீதி இருக்கக்கூடியது மற்ற வாயுக்களுடைய அளவு. அப்ப நைட்ரஜன் தான் வளிமண்டலத்துல அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு வாயுவாக உள்ளது. நம்ம டக்குன்னு ஆக்சிஜன் எழுதிடக்கூடாது. அதான நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம உயிர் வாழ்வதற்கும் ஒரு நெருப்பு எரிவதற்கும் அதான பயன்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த நைட்ரஜன் தான் தாவரங்களினுடைய வேர் முடிச்சுகள் மூலம் அது தாவரங்களுக்கு அந்த உரங்களாக சத்தை தருது. ரைட். அடுத்து 12வது கேள்வியை பார்க்கலாம். நீரியல் சுழற்சியில் பொழிவு என்பது எதை குறிக்கிறது? பொழிவு அப்படின்னு அந்த கேள்வியில இருக்கு. அப்ப பதில்ல பாருங்க, அது சார்ந்த ஏதாவது ஒரு பதில் இருக்கான்னு பாருங்க. பொழிவுனால என்னதுன்னா மழை பொழிவு, பனி பொழிவு, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம மழை பொழியுது, பனி இன்னைக்கு பனிப்பொழிவு அதிகமா இருக்குது அப்படிலாம் நம்ம பேச்சுவாக்கிலேயே சொல்லுவோம். அதுதான் இங்க விடையாக இருக்கும். மழை பனிப்பொழிவு. மேகங்களிலிருந்து நீர் மீண்டும் பூமிக்கு திரும்புவது பொழிவு எனப்படும். அந்த பொழிவு இரு வகையில் நடக்குது. பூமியில ஒன்று மழை பொழிவா இருக்குது அல்லது பனிப்பொழிவா நடக்கிறது. நீரியல் சுழற்சியில் பொழிவுங்கிறது மழை பனிப்பொழிவை தான் குறிக்குது. சரி, அடுத்து 13வது கேள்வி. நகரமயமாதலின் முக்கிய விளைவு எது? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நகரமயமாதல் தான். அதனுடைய முக்கிய விளைவு, நகரமயமாதல்னால என்ன முக்கிய விளைவு எது அப்படின்னு கேட்டோம்னா, இங்க பாக்குறப்ப நம்முடைய முன்னாடியே சொல்லியிருக்கோம், விரிவா விளக்கமா இருப்பது விடையாக இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில பாக்குறப்ப 4 பதில்களை பாக்குறப்ப கடைசி பதில் தான் விரிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு, விளக்கமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கேள்விக்கு உரிய நெருக்கமா இருக்கக்கூடிய பதிலாகவும் இருக்கு. அப்ப நகரங்களின் மக்கள் தொகை மற்றும் உள்கட்டமைப்பு அதிகரிப்பு. அப்ப நகரமயமாதலால் மக்கள் நகரங்களில் குடியேறி உள்கட்டமைப்பு வளர்ச்சி பெறுகிறது. இதுதான் நகரமயமாதலின் முக்கிய விளைவு. சரி, இப்ப நம்ம அடுத்து 14வது கேள்வியை பார்க்கலாம். நிலநடுக்கத்தை அளவிடும் கருவி எது?
இந்த நிலநடுக்கம்னு வர்றப்ப ரிக்டரு ரிக்டர் இத்தனை ரிக்டர் ஆணுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, ரிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அத அளவிடக்கூடிய ஒரு கருவி இருக்கு. அந்த கருவிக்கு பேரு சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து சீஸ்மோகிராஃப். அந்த சீஸ்மோகிராஃப்ல இருந்து அளக்கப்பட்ட அந்த அளவையினுடைய அழகுதான் என்னது, ரிக்டர் ஸ்கேல்ல அது சொல்லப்படும். இத்தனை ரிக்டர் அளவு வந்து நிலநடுக்கம் இங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. சரி, அடுத்து 15வது கேள்விக்கு போகலாமா? வாங்க போவோம். எந்த நிறுவனம் பொதுத்துறைக்கு உதாரணம்? எந்த நிறுவனம் பொதுத்துறைக்கு உதாரணம்? பொதுத்துறைக்கு உதாரணம் வந்து திருச்சியில இருக்கிற பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பெல்லுன்னு சொல்லுவோம். இது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம். அப்ப மித்தது எல்லாம் அங்க இருக்கிற மீதி இருக்கிற 3 விடைகள் எல்லாமே தனியார் துறை நிறுவனங்கள். சரி, இப்ப நம்ம அடுத்து 16வது வினாவிற்கு போகலாம். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் எது? ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் அது ஒரு சிறிய நகரம் தான். சிட்னி, மெல்போர்ன்லாம் ரொம்ப வெல் நோன் சிட்டியா நமக்கு தெரியும். அங்க இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும். அதனால நமக்கு அந்த ஆஸ்திரேலியானாலே இந்த இந்த சிட்னி, மெல்போர்ன் இந்த நகரங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான கேள்விப்பட்ட நகரங்களா இருக்கும். ஆனா அதனுடைய தலைநகரம் நம்ம ஒரு கேள்விப்படாத நகரமா தான் இருக்கும். அதுதான் எதுன்னு கேட்டா கான்பெரா. கான்பெரா தான் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் ஆகும். இந்த ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு நாடு, அது ஒரு கண்டம், தனி கண்டம், அது ஒரு தீவு கண்டம். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. ஆஸ்திரேலியான்னு வர்றப்ப இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. அங்கு வாழக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு விலங்கு எதுன்னு கேட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன விலங்கு? கங்காரு. கங்காருகளின் நாடு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம அடுத்து 17வது கேள்விக்கு போகலாம். நில வரைபடத்தில் வடக்கு திசையை எப்படி குறிக்க வேண்டும்? நில வரைபடத்தில் வடக்கு திசையை எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா, மேல் நோக்கி, நில வரைபடத்தின் மேல் நோக்கி அம்புக்குறி எப்போதும் வடக்கு திசையை குறிக்கும். அதாவது நம்ம தலைப்பகுதி மாதிரி. நம்ம தலைப்பகுதி வந்து நம்மளுடைய உடலினுடைய மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து என்னது? வடக்கு திசை. அதுக்கு நேர் எதிராக இருக்கிற இது வந்து தெற்கு. சரி, அடுத்து 18வது கேள்வி. எந்த வகை பாறைகளில் படிமங்கள் காணப்படுகின்றன? படிமங்கள். படிமங்கள்னால என்னதுன்னா அப்படியே படிந்து 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 போறதுதான் பிற்காலத்துல வந்து படிமங்களா மாறுது. அப்ப எந்த வகை பாறைகள்ல வந்து அந்த படிமங்கள் காணப்படுகின்றன? அது படிவு பாறைகள். படிவு பாறைகள் பல அடுக்குகளாக உருவாவதால் அதில் படிமங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. சரி, அடுத்து 19வது வினா. வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவி எது? வளிமண்டல அழுத்தம் அதை அளவிடக்கூடிய கருவியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அது பார்க்குறப்ப இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன அந்த விடையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு உத்தியை சொல்றேன். தெரிஞ்சவங்க நேரா அந்த விடையை நம்ம டிக் அடிச்சிருவோம். அப்படி தெரியாம கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது சார், ஹைட்ரோமீட்டர், பாரோமீட்டர் இப்படிலாம் இருக்குதே அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த 4 விடையில அந்த வினாக்கள் தயாரிப்பவர்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு க்ளூ ஒண்ணு கொடுத்துட்றாங்க. 4 விடைகளை பாருங்க, அதுல 1 மட்டும் தனித்தன்மையா இருக்கு, யூனிக்கா இருக்கு. ஏன் யூனிக்கா இருக்குன்னா, அனிமோமீட்டர்னு ஏன் இங்கிலீஷ்ல கொடுக்கல, ஹைட்ரோமீட்டர்னு ஏன் இங்கிலீஷ்ல கொடுக்கல, ரெயின் கேஜ்னு ஏன் இங்கிலீஷ்ல கொடுக்கல, ஆனா பாரோமீட்டர்னு மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு வேளை அதுவா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப
சரியான விடை தெரிந்தவர்கள் பாரோமீட்டர்னு அடிப்பாங்க. ஒரு விடையில ஒரு தடுமாற்றம் வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி சரியான விடையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு உத்தி தான் நான் சொன்ன இந்த ஒரு உத்தி. பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுலயே டூப்லயே ஒரு டாப் எதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு குழு எடை தர்றதுதான். நினைவுல கொள்ளுங்க. நான் சொல்ற அனைத்தும் இது 100% உங்களுக்கு கை கொடுக்கும்லாம் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு அந்த சரியான விடையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நெருக்கத்தை, ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அதை சொல்றேன். அதனால நீங்க சொன்னீங்களே சார் அது அப்படின்னு இது இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாம ஒரு பிளைண்டா இருக்கிறப்ப அங்க ஏற்பட ஒரு சின்ன வெளிச்சம் தான் நான் வைக்கிறேன். அப்ப அந்த இடத்த புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்த 20வது கேள்வி போவோம் நம்ம, வாங்க. நீரியல் சுழற்சியில் நிலத்தடி நீர் எவ்வாறு அதிகரிக்கிறது? இந்த நீரியல் சுழற்சியில ஆவியாதல் பார்த்தோம், அப்புறம் பொழிவு அதை பார்த்தோம். இப்ப இங்க இந்த நீரியல் சுழற்சியில நிலத்தடி நீர் எவ்வாறு அதிகரிக்கிறது? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தோன்னே முன்னாடி சொன்ன இந்த பாருங்க, 4 விடையில 1க்கு மட்டும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிக்கா இருக்காது. அப்ப உறிஞ்சப்படுதல், அந்த விடையை படிக்கிறப்ப உறிஞ்சப்படுதல். ஆமா, பூமியில அந்த நீரானது எந்த எந்த வகையான நீரானதும் பூமியில உறிஞ்சப்படுதல் மூலம்தான் அது அடியில போயிடுது, நிலத்தடி நீரா அது மாறுது. அப்ப உறிஞ்சப்படுதல். மழை நீர் மண்ணுக்குள் ஊடுருவி செல்வதால் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது. அதனாலதான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லாம் அரசாங்கம் ஏற்படுத்த சொன்னது. நம்மளும் என்ன பண்றோம், சில பேர் உள்ளார்ந்த உணர்வு பூர்வமா அதை உண்மையிலேயே செஞ்சாங்க. பாதி பேரு ஏதோ கடமைக்கு ஏனோ தானு செஞ்சு அதை நம்ம கைவிட்டுட்டோம், கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எந்த காலத்துக்கும் தேவையது. அது இப்ப நம்ம இந்த காலகட்டம், இந்த 2026 எல்னினோன்னு சொல்றாங்க, சூப்பர் எல்னினோன்னுலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வாளர்கள். ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் வருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப எல்னினோ சூப்பர் எல்னினோன்னா என்னன்னா, ஒரு சராசரியான வெப்பம் இருக்கிற இடத்துல அதிதீவிர கோடை வெப்பம் இருக்கும். ஒரு சராசரியான ஒரு மழை அளவு இருக்கக்கூடிய இடங்கள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ காரணமாக. அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னா, அப்ப கடும் வறட்சி, அதிதீவிர கோடை என்று அழைக்கக்கூடிய அந்த சூப்பர் எல்னினோவிலிருந்து, அந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கு மரங்கள் நடுதல், நீரை சேமித்தல். அப்ப நீரை சேமித்தல் என்பது அது நம்ம அண்டா குண்டா சட்டி பானையில சேமிக்கிறது இல்லை, அது செலவாயிடும். அப்ப நீரை நிலத்தடிக்குள்ள சேமிக்கணும். அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீரை சேமிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியில இருக்கக்கூடிய நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல சேமிக்கிறது மட்டும் இல்ல, அது பூமிக்கடியில நிலத்தடி நீரா உள்ள போய் இருக்கணும். அப்பதான் நமக்கு வேண்டிய போது அதுல இருந்து நம்ம அமுத சுரபி போல அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்ப நிலத்தடி நீர் பூமியில அதிகரிக்கணும்னா அப்ப உறிஞ்சப்படுதல் அவசியம். உறிஞ்சப்படுதல் மூலம்தான் அதிகரிக்குது. சரி, அடுத்து 21வது வினாவிற்கு போகலாம். நகரமயமாதலுக்கு புஷ் காரணி. புஷ் காரணினா தள்ளுதல். ஏன் ஒருத்தன் நகரமயமாதலுக்கு வர்றான், ஆட்படுறான் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம சொன்னபடி பார்த்தோம்னா, விரிவா விளக்கமா, அந்த கேள்விக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற, விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிற எது இருக்குன்னு பாருங்க. எது இருக்குன்னு பார்த்தா பி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கிராமப்புறத்தில் வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை, இதுதான் நகரமயமாதலுக்கு புஷ் காரணியாக தள்ளப்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது.
மக்கள் கட்டாயத்தின் பேரில் புஷ்ஷின் கட்டாயத்தின் பேரில் நகரத்திற்கு செல்ல தூண்டும் காரணிகள் புஷ் காரணிகள் ஆகும். அது வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை. அதை நோக்கிதான் நகரத்தை நோக்கி கிராம மக்கள் வந்துடுறாங்க. சரி, அடுத்து 22வது கேள்வி. சூறாவளி சைக்ளோன் என்பது என்ன? சூறாவளி காற்று சைக்ளோன் என்பது என்ன? இதுலயும் பாருங்க, விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிறது எதுன்னு பாருங்க. குறைந்த வளிமண்டல அழுத்தம் கொண்ட சுழலும் காற்று. சூறாவளினாலே நமக்கு தெரியும், அது சுத்தி சுத்தி அடிக்கும் அப்படின்னு. சுழலும் காற்று அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 4 கேள்வியில சாதாரணமாக கொஞ்சம் இதா இருக்கிறது பார்த்தோம்னா 4வது கேள்விதான். இன்னொன்னு நம்ம எதுபடி பார்த்தா விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிறது எதுன்னு கேட்டா குறைந்த வளிமண்டல அழுத்தம் கொண்ட சுழலும் காற்று. குறைந்த வளிமண்டல அழுத்தத்தை மையமாக கொண்டு சுழலும் காற்று சூறாவளி எனப்படும். சூறாவளிக்கு இன்னொரு பேர் சுழலும் காற்று, சூறாவளி. அடுத்த 23வது கேள்வி. எது வேளாண் சார்ந்த தொழிலகம்? ஏற்கனவே கனிமம் சார்ந்த தொழிலகம் பார்த்தோம். எது வேளாண் சார்ந்த தொழிலகம்? பாருங்க, பாக்குறப்பயே நீங்க தானே சார் சொன்னீங்க பெருசா இருக்கிற விடைன்னு. அப்படி பார்க்க கூடாது. விரிவா விளக்கமா நெருக்கமான்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காகிதம், எஃகு, அலுமினியம் எல்லாம் பாத்தீங்கன்னாலே இதுக்கு நெருக்கமா இல்லை. அப்ப சர்க்கரை ஆலைங்கிறது இந்த வேளாண் சார்ந்த தொழிலகத்திற்கு நெருக்கமான ஒரு பதிலாக இருக்குது. சர்க்கரைங்கிறது எதுலேருந்து வருது? கரும்பிலிருந்து வருது. அப்ப கரும்புங்கிறது என்னது? ஒரு நெல் போன்ற, பருத்தி போன்ற ஒரு தானிய செடி. அது ஒரு தானியம்தான். அப்ப அது ஒரு வேளாண்மை செய்துதான் உருவாக்கப்படுது. அப்ப வேளாண் சார்ந்த தொழிலகம் கரும்பு வேளாண்மை மூலம் கிடைப்பதால் சர்க்கரை ஆலை வேளாண் சார்ந்த தொழிலகம் ஆகும். அடுத்து 24வது வினா. அண்டார்டிகாவின் முக்கிய தனிச்சிறப்பு என்ன? அண்டார்டிகாவின் முக்கிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, அது மனிதர்கள் வசிக்காத கண்டம். அது வெள்ளை கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பனிக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தவிர அதுல என்னன்னா, அதான் சொல்றேன், இதன் அடிப்படையில் பார்க்கிறப்ப என்னதுன்னா, உலகின் உறைந்த கண்டம். இது உலகின் மிக குளிர்ந்த பனியால் மூடப்பட்ட கண்டம். அதனாலதான் அங்க மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. மனிதர்கள் வசிக்க முடியாத சூழலா இருந்தாலும் அங்க அறிவியலாளர்கள், வானிலை அறிஞர்கள் அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவான எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய கண்டமா இல்லை. சரி, அடுத்து 25வது வினாவிற்கு போகலாம். நிலவரைபடத்தில் குறியீடுகள், சிம்பல்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? குறியீடுகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன நிலவரைபடத்தில்? அப்ப 4 கேள்வியை பார்த்தீங்கன்னாலே அதுல கொஞ்சம் விரிவா விளக்கமா நெருக்கமாக இருக்கக்கூடிய கேள்வியாக எது இருக்கு, பதிலாக எது இருக்குன்னா, குறைந்த இடத்தில் அதிக தகவல்களை விளக்க. குறியீடுகள் என்பதே என்னன்னா, அதாவது ஷார்ட்டா டீட்டெயில்டா சொல்றதுக்கு தான் குறியீடுகள் பயன்படுத்தப்படுது. இங்கு பள்ளி உள்ளது அப்படிங்கிறத அவன் படிக்கிறதுக்கு அந்த டைம் இருக்காது. ஆனா அங்க ஒரு குறியீடு மாதிரி, இப்போ 2 பிள்ளைங்க பைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு குறியீடு இருந்துச்சுன்னா, பக்கத்துல பள்ளி இருக்கு, கவனமா போகணும், மெதுவா போகணும். குறியீடுகளுடைய நோக்கமே அதான். அதாவது குறைந்த இடத்தில் அதிக தகவல்களை விளக்க. அப்ப எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தினால் அதிக தகவல்களை எளிதாக விளக்கலாம். அதற்கு தான் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன.
பொதுவாக எல்லா இடத்துலையும் அது நில வரைபடத்திலையும் அதன் அடிப்படையில தான் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, அடுத்து 26வது வினாவிற்கு போகலாம். புவியின் உட்புறத்தில் வெப்பம் அதிகரிக்க காரணம். பூமியினுடைய உட்புறத்தில் வெப்பம் அதிகரிக்க காரணம். பூமியினுடைய உள்ள வெப்பம் அதிகரிக்க என்ன காரணம் அப்படின்னா கதிரியக்க சிதைவு. புவியின் உட்புறத்தில் உள்ள கதிரியக்க தனிமங்களின் சிதைவு வெப்பத்தை உருவாக்குகிறது. அடுத்து 27வது கேள்வி. காற்றின் திசையை அளவிடும் கருவி எது? டூப்ல எது டாப்பு பாருங்க, ஒரு குழு கொடுத்துருக்கு வின் வேன் அப்படின்னு. அப்ப அதான் காற்றின் திசையை அளவிடும் கருவி வின் வேன். அடுத்து 28வது கேள்வி. கடல் நீர் ஆவியாகும் போது எதை மட்டும் விட்டு செல்கிறது? கடல் நீர் ஆவியாகும் போது எதை மட்டும் விட்டு செல்கிறது? கடல் நீர்னாலே நம்மளுடைய கவனத்துக்கு வர்றது, நம்முடைய நினைவுக்கு வர்றது என்னன்னா, கடல் நீர்னா உப்பு கரிக்கும், குடிக்க முடியாது. அது குடிநீருக்கு உதவாத ஒரு நீர் தான் அது. அதை காய்ச்சி வடிகட்டி அதை சுத்திகரிப்பு செய்து குடிக்கலாமே ஒழிய கடல் நீரை நேரடியாக குடிக்க முடியாது. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவு தான். அப்ப கடல் நீர் ஆவியாகும் போது எதை விட்டு செல்லுது அப்படின்னா உப்புகளை தான். இதன் அடிப்படையில தான் நாம் பயன்படுத்தும் உப்பு படிமமா அப்படியே படிஞ்சிருது. அப்ப வேதாரண்யம், இந்த தூத்துக்குடி பகுதிகளில் பெரிய பெரிய உப்பளங்கள் இருக்கும். உப்பளங்கள், உப்பு தயாரிக்கக்கூடிய அந்த பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. கடல் நீரை பாத்தி கட்டி அதை ஆவியாக்க வச்சு அதுல படியக்கூடிய உப்பை சேகரித்து தான் அதை சுத்திகரித்து அதை நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு தூய்மையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி அனுப்புகிறாங்க. அப்போ உப்புகளை தான் விட்டு செல்லுது. அடுத்து 29வது கேள்வி. மிகப்பெரிய மக்கள் தொகை அடர்த்தி எங்கு காணப்படுகிறது? மக்கள் தொகை அடர்த்தி எங்கு காணப்படும்? பொதுவா 4 விடைய பாருங்க. மலைப்பகுதியில் இருக்குமானா இருக்காது. அதை ஒட்டி அதோட தொடர்புடைய காடுகளில் இருக்காது. பாலைவனங்கள்ல குறைவு. அப்ப மக்கள் தொகை அடர்த்தி, மிகப்பெரிய மக்கள் தொகை அடர்த்தி எங்கு காணப்படுகிறதுனா நகர்ப்புறங்களில் தான். எறும்பு மொய்க்கிற மாதிரி, ஈ மொய்க்கிற மாதிரி மனிதர்கள் நகர்ப்புறங்களில் தான் மொய்த்து காணப்படுவர். சரி, அடுத்து 30வது கேள்வி. இந்த மக்கள் தொகை அடர்த்திக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு மற்றும் வசதிகளால் நகரங்களில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ளது. இந்த நகரமயமாதல், ஏன் நகரமயமாதல்னா வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை ஒன்று. இன்னொன்னு நகரத்துல கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை வச்சுக்கிட்டு அங்க கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நகரங்கள்ல பெருமளவு இருக்கும். அதை நோக்கியும் அந்த மக்கள் தொகை அடர்த்தி அங்க அதிகம் காணப்படுகிறது. சரி, அடுத்து 30வது கேள்வி பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்படுவதை தவிர்க்க சிறந்த வழி எது? சிறந்த வழி 4 பதில பாக்குறப்பய ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கிற பதில் எதுன்னு கேட்டா மரம் நடுதல் தான். நிலச்சரிவு ஏற்படுவதை தவிர்க்க சிறந்த வழி மரம் நடுதல் தான். வேர்கள் மண்ணை இறுக பற்றி கொள்வதால் நிலச்சரிவை தடுக்கலாம். அதனாலதான் மரம் நடுதல் ஒரு பெரிய இயக்கமாக எல்லாம் பண்றாங்க. சரி, அடுத்து 31வது கேள்வி. எது பொதுத்துறை தொழிலகத்திற்கு உதாரணம்? பொதுத்துறை தொழிலகத்திற்கு உதாரணம் எது? பாக்குறப்பே தெரியும். இருக்குல்ல, டூப்ல டாப்பு எது இருக்குது?
செயில்னு கொடுத்துருக்கான். எஃகு ஆணையம். இது ஒரு அரசு நடத்தும் பொதுத்துறை நிறுவனம் தான் செயில். செயில் எஃகு ஆணையம். ஓகே, அடுத்து நம்ம 32வது கேள்விக்கு போகலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள முக்கியமான இயற்கை அமைப்பு எது? ஆஸ்திரேலியாவில் உள்ள முக்கியமான இயற்கை அமைப்பு எது? ஹிமாலய மலைன்னு கொடுத்துருக்கான். அது ஆஸ்திரேலியால இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப மீதி இருக்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு அந்த ஒன்றை மட்டும் யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாரு. அப்ப கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் உள்ள முக்கியமான இயற்கை அமைப்பு கிரேட் பேரியர் ரீஃப். இது ஆஸ்திரேலியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு. கிரேட் பேரியர் ரீஃப் பவளப்பாறை அமைப்பு. இதுதான் ஆஸ்திரேலியாவினுடைய முக்கியமான ஒரு இயற்கை அமைப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கண்டங்களுக்கும் சில முக்கியமான ஒரு இயற்கை அமைப்பு இருக்கு. அது இயற்கையிலேயே அமைந்த அமைப்பு. அது ஆஸ்திரேலியாவில் கிரேட் பேரியர் ரீஃப். ஓகே, அடுத்து 33வது வினாவிற்கு போகலாம். நிலவரைபடத்தில் உள்ள திசை காட்டி எதை காட்டுகிறது? திசை காட்டினாலே அது எதை காட்டும்? திசைகளை தான் காட்டும். அப்ப திசை காட்டி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு திசைகளை காட்டுகிறது. கேள்வியிலிருந்து பதில் ஒரு வகையான முறை. டூப்ல டாப்பு ஒரு யூனிக்கா. அது இதுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க? இதுக்கு மட்டும் ஏன் இன்சியல கொடுத்துருக்காங்க இவருக்கு மட்டும் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். 2. இன்னொன்னு விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிற பதில். அது 3. அப்ப இதன் அடிப்படையில அப்படி நம்ம அந்த தெரியாத விடைகளை தெரிய முற்பட்டு சரியான விடையை குறிப்பதற்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். சரி, அடுத்து 34வது வினா. புவியின் உட்புறத்தில் உள்ள உருகிய பாறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? புவியின் உட்புறத்தில் உள்ள உருகிய பாறை ஒரே ஒரு பொருள் தான். அது உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப ஒன்று, அது வெளியில வர்றப்ப மற்றொன்றா மாறுது. அப்போ பூமியினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய உருகிய பாறை மேக்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்மளை குழப்புவதற்காகவே 2ல மட்டும் இங்க ஆங்கிலத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்ப மிச்ச 2 கிடையாதுன்னு அர்த்தம். இந்த 2ல 1 தேர்ந்தெடுறா அப்படின்னு நமக்கு ஒரு சேலஞ்சு பண்றாங்க. இந்த சேலஞ்சை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை கொஞ்சம் நம்ம தெரிந்து வைத்துக்கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உட்புறத்தில் இருக்கக்கூடிய உருகிய பாறைக்கு மேக்மான்னு பேரு. அந்த உருகிய பாறை எரிமலை குழம்பாக வெடித்து வெளிப்புறத்தில் உருகி போய் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு லாவான்னு பேரு. இந்த இடத்துல அது உட்புறமா வெளிப்புறமா அப்படிங்கிறது தான் மெயின். அதனாலதான் 2யுமே கொஞ்சம் நம்மளை தடுமாற்றம் அடைய வைப்பதற்காக அப்படி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம யாரு கில்லி அச்சில சொல்லி அடிச்சிருவோம்ல, அடிக்கிறோம். முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். அந்த எண்ணத்தோட மட்டும் இருப்போம், அடிச்சு தூள் கலப்போம். வாங்க அதே மகிழ்ச்சியோட 35வது வினாவை பார்க்கலாம். வானிலை மாறுபாடுகளுக்கு முக்கிய காரணம் எது? வானிலை மாறுபாடுகளுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா சூரியன் தான். அந்த சூரியனை மையப்படுத்தி தான் அனைத்துமே. அப்ப ஒரு வானிலை மாறுபாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டா சூரிய ஆற்றல் தான்.
சூரிய ஆற்றலே பூமியின் அனைத்து வானிலை மாற்றங்களுக்கு முதன்மை காரணம். அடுத்து 36வது கேள்வி. நீரியல் சுழற்சியில் நீராவி மேகங்களாக மாறுவதை எவ்வாறு அழைப்போம்? நீரியல் சுழற்சியில் நீராவி மேகங்களா மாறுது. திரவமா இருக்கு, வாயுவா மாறுது, அது சுருங்கி மேகமா மாறுது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சுருங்குதல் தான் நடக்குது. இன்னொன்னு அவங்களாவே என்ன பண்ணிருக்காங்க, இப்ப 4 பதில்கள்ல 3 டூப்ல 1 டாப்பா வச்சிருக்கிறாங்க. அப்ப சுருங்குதல், கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுதான் சரியான விடை. நீரியல் சுழற்சியில் நீராவியானது குளிர்ந்து மேகங்களாக மாறுவது சுருங்குதல் எனப்படும். நீர் ஆவியாகும், நீராவி மேகங்களா சுருங்கி மேகமா மாறும். மேகம் என்ன கொடுக்கும்? பொழிவு, பொழிவு, மழை பொழிவா இல்ல பனிப்பொழிவா மாறும். சரி, அடுத்து 37வது வினா. நகரமயமாதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சிக்கல் எது? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நகரமயமாதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சிக்கல் எது? சுற்றுச்சூழல் சிக்கல் அப்படிங்கிறப்ப 4 விடைய பாருங்க. பார்க்கிறப்ப ஒன்று மட்டும்தான் நமக்கு அழகா தெளிவா இந்த கேள்விக்கு நெருக்கமான பதிலாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது கழிவு மேலாண்மை பிரச்சனை தான். நகரங்களில் அதிகப்படியான கழிவுகள் உருவாவதால் மேலாண்மை பெரிய சிக்கலாகிறது. திடக்கழிவு, திரவக்கழிவு, வாயு கழிவு எல்லாமே இந்த கழிவு மேலாண்மை பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப நகரமயமாதல்ல ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சிக்கல், கழிவு மேலாண்மை பிரச்சனை. அடுத்து 38வது கேள்விக்கு போகலாம். சுனாமி என்பது எதனால் ஏற்படுகிறது? இந்த சுனாமிங்கிற சொல்லு கவனத்துல வச்சுங்க. சுனாமி அப்படிங்கிற சொல்லு எந்த மொழிச்சொல் அப்படின்னா நல்லாவே தெரியும், அது ஜப்பானிய மொழிச்சொல். புரிஞ்சுச்சா? அடுத்தது சுனாமி இந்தியாவுல நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்ப தாக்குனுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 26, 2004 அப்பதான் தாக்குனுச்சு. அதுல நிறைய நமக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு கவனத்துல வச்சுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் எழுத தெரியணும். இது ஒன்றிலிருந்து இன்னொன்று. 4வது உத்தி. அப்ப இந்த இடத்துல நம்ம இப்ப கேள்விக்கு வந்துருவோம். சுனாமி என்பது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, அது சுனாமி என்பது கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் ஏற்படுகிறது. அப்ப நிலநடுக்கம் நீர்லயும் ஏற்படுது, நிலத்திலையும் ஏற்படுது. நீர்ல ஏற்படக்கூடிய, நீர் என்பது கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய அந்த நிலநடுக்கத்துக்கு பேரு சுனாமின்னு பேரு. நிலத்தில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்திற்கு பேரு அது நிலநடுக்கம் தான் அழைக்கப்படுது. நிலம் நடுங்குது, குலுங்குது, அதிர்வு அதிகமா இருக்கு, அதனால விளைவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். ஓகே, அடுத்து 39வது கேள்வி பார்க்கலாமா? வாங்க போவோம். எந்த தொழிலகம் கூட்டுறவுத்துறையை சேர்ந்தது? கூட்டுறவுத்துறையை சேர்ந்தது. இங்க 4 பதில பார்க்கிறோம். ஓரளவு நமக்கு தெரியும். அமுல், ஆனந்த் பால், அதுதான் இங்க விடை. நம்ம சொன்னபடி டூப்ல டாப்பா இருக்கிறது சி தான். ஏன்னா அது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. அமுல்னு ஏன் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க? அப்ப அதுதான் நமக்கு குழு. அப்ப நம்ம சரியான விடை கண்டுபிடிப்பதற்கான குழு அந்த கேள்வியிலேயே இருக்குது. அந்த கேள்விக்கு கொடுத்த 4 விடையிலே இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்ப ஆனந்து பால். இந்த ஆனந்து பால்னா இது வந்து என்னமோ ஆனந்து அப்படின்ல, இது வந்து குஜராத்ல இருக்குது. ஆனந்துங்கிறது இடம். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய முயற்சியில தான் இந்த ஆனந்து பால். தமிழ்நாட்டுல வந்து ஆவின் பால்னு இருக்குல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கூட்டுறவு பால் உற்பத்தி, இது வந்து ஆவின் பால். ஆவின் இது குஜராத்ல வந்து, அது இந்திய அளவுல இது இதா இருக்கிறது வந்து அமுல். இந்த அமுல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஊர் கடையில சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அமுல் நெய், அமுல் சார்ந்த அந்த பால் பொருள்கள் சார்ந்த எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்குது. வெண்ணெய், நெய், அந்த பாலாடை, அதில் பாலாடை கட்டி நிறைய அதெல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல். என்னமோ ஆனந்த் பால்னா என்னது இது, அது ஏதோ பேரு இல்லை, அது அந்த இடத்தோட பேர். அது ஆனந்த் குஜராத்ல இருக்குது. அங்கேருந்தா அமுல் உற்பத்தி ஆகி வருது. இதெல்லாம் என்னன்னா கூட்டுறவுத்துறை சார்ந்த தொழிலகம். பொதுத்துறை தொழிலகம் பார்த்தோம், கூட்டுறவு தொழில்துறையை தொழிலகம் பார்த்தோம். அடுத்தது கனிமம் சார்ந்த தொழிலகம், வேளாண் சார்ந்த தொழிலகம் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, அப்ப இதுல மீதி இருக்கிறது வந்து டாடா இரும்பு ஆலை, ரிலையன்ஸ், இதெல்லாம் தனியார். இஸ்ரோங்கிறது அது வானியல், அது வந்து என்னன்னா நம்ம இஸ்ரோ வான்வெளி சார்ந்த தொழிலகம் அது. சரி, அடுத்தது 40வது கேள்விக்கு போலாம். அண்டார்டிகாவில் உள்ள இந்திய ஆய்வு நிலையம் எது? இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த கேள்வியை பாருங்க, இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. அண்டார்டிகாவில் நம்ம பல்வேறு நாடுகளும் இங்க ஆய்வு நிலையத்தை நிறுவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க மனிதர்களே இல்லாத கண்டம், உறைந்த பனிக்கண்டம்னு சொன்னீங்க. உறைந்த பனிக்கண்டம் தான் அது. அங்க மனிதர்கள் பொதுவா நம்ம நார்மலா இங்க இந்த பூமியில, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி அங்க போய் வாழ முடியாது. ஆனா ஆய்வு செய்பவர்கள் வேற வழி இல்லாம அதற்குரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோட அங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாசாங்கிற விண்வெளியிலே ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. விண்வெளியில போய் மனிதர்கள் வாழ்கிறார்களா, வாழ முடியுமான்னா அது கேள்விதான் அது. அப்ப அதே மாதிரிதான் இப்ப இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்திய ஆய்வு நிலையம்னு நம்ம இந்தியாவும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அண்டார்டிகா கண்டத்துல ஒரு ஆய்வு நிலையத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த நிலையத்தோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுல வந்து எவரெஸ்ட் கொடுக்குறான், அது சிகரம்னு தெரியும். விக்ரம் சாராபாயின்னு இருக்கு, அது வந்து அந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு நபரோட பேரா இருக்கு. இஸ்ரோங்கிறது அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பேரா இருக்கு. அப்ப இந்திய அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்டுள்ள இந்திய ஆய்வு நிலையத்தினுடைய பேர் வந்து தக்ஷின் கங்கோத்ரி. இந்த மாதிரி சூழலெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசு வந்து எது, பிஜேபி அரசு தான் இருக்குது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலான திட்டங்களுக்கு பேர் வந்து எதன் அடிப்படையில் வைக்கிறாங்கன்னா சமஸ்கிருதமய வார்த்தைகளை பயன்படுத்தி தான் வைக்கிறாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதை வைக்கிறப்ப இங்க பாக்குறப்ப மீதி எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதாரணமா வந்து வார்த்தைகளா இருக்கு. விக்ரம் சாராபாய், இஸ்ரோ, எவரெஸ்ட் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட பேரா இருக்கு. இந்த தக்ஷின் கங்கோத்ரி இப்படிலாம் பாக்குறப்ப இது என்னடா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, சமஸ்கிருத மயமா தெரியற மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப அப்ப அதுதான் சரியான விடைன்னு நம்ம புத்தி கேட்டி அதை நம்ம உணர்ந்துகிட்டு விடையளிக்க முயற்சி செஞ்சிடணும். ஓகே, அடுத்து 41வது வினா. நிலவரைபடத்தில் திசையை உறுதிப்படுத்த எது அவசியம்? திசைனாலே அது எதோட சம்பந்தப்பட்டது? திசை காட்டி அம்புக்குறியோட சம்பந்தப்பட்டது. இது கேள்வியிலிருந்து பதில், கேள்விக்குள்ளே பதில், கேள்வியிலிருந்து பதில். திசை காட்டி அம்புக்குறி இல்லாமல் வரைபடத்தின் திசையை அறிய முடியாது. சரி, அடுத்து நம்ம 42வது கேள்விக்கு போகலாம்.
பாறைகளின் சிதைவு என்னவென்று அழைக்கப்படுகிறது? பாறைகளின் சிதைவு என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன வந்து அழகா கொடுத்துட்டாங்க. யூனிக்கா ஒண்ணு இருக்கு, ஒரு பதில் இருக்கு. வானிலை சிதைவு. பாறைகள் சிதைவடைவது வானிலை சிதைவு எனப்படும். அடுத்து 43வது கேள்வி. காற்று ஈரப்பதத்தை அளவிடும் கருவி எது? 3 டூப்ல 1 டாப்பா இருக்கு பாருங்க, ஹைட்ரோமீட்டர். இதெல்லாம் நம்ம இந்த டூப்ல டாப்பு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். காற்று ஈரப்பதத்தை அளவிடும் கருவி ஹைட்ரோமீட்டர். அடுத்து 44வது கேள்விக்கு போமா. நீர் சுழற்சியில் நீராவி மேகமாக மாறாமல் நேரடியாக மழையாக விழுதல். நேரடியாக மழையாக விழுமா அப்படின்னு கேட்டா மழையாக விழாது. அப்ப விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிறது மேகம். கேள்வியில இருக்குது, பதிலையும் இருக்கு. அப்ப என்ன, நீரின் சுழற்சியில் வந்து நீராவி என்னவாதான் மாறணும்? மேகங்களாக மாறுதல் அவசியம். பொதுவாக மேகங்களாக மாறிய பின்பே பொழிவு நிகழ்கிறது. மேகங்களாக நேரடியாக மழையெல்லாம் விழாது. அப்பதான். அடுத்து 45வது வினா. கிராமப்புறத்திலிருந்து நகரத்திற்கு வேலைக்காக மக்கள் இடம்பெயர்தல். எதற்காக இடம்பெயர்றாங்க? 4 கேள்வியில நெருக்கமா இருக்கிற கேள்வி. ஒரு கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வேலையோட தொடர்புடைய சொல்லு எது? பொருளாதாரம். அப்ப மக்கள் எதை நோக்கி பண்றாங்கன்னா பொருளாதாரத்தை நோக்கி தான் என்ன பண்றாங்க, கிராமப்புறத்துல இருந்து நகரத்துக்கு போறாங்க. அந்த இடப்பெயர்தல வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னா பொருளாதார இடம்பெயர்வு. வேலை மற்றும் வருமானத்திற்காக இடம்பெயர்வது பொருளாதார இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 46வது வினா. வெள்ளத்தை தடுக்க சிறந்த வழி எது? வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு சிறந்த வழி. அப்ப 4 பதில்ல விரிவா விளக்கமா நெருக்கமா இருக்கிற பதிலா எது தோணுதுன்னா பி தான். வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல். அப்ப நல்ல வடிகால் அமைப்பு நீரினை எளிதாக வெளியேற்றி வெள்ளத்தை தடுக்கும். அதனாலதான் அந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அத இந்த வடிகால் அமைப்புகளை எல்லாம் இந்த கோடை காலத்துல மேம்படுத்துவாங்க. சரி, அடுத்து 47வது கேள்வி. எந்த தொழிலகம் தனியார் துறைக்கு உதாரணம்? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம பயன்படுத்துற ஜியோவினுடைய ஒரு இன்னொன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தால் இயக்கப்படும் தனியார் நிறுவனம். அடுத்து 48வது கேள்வி. அண்டார்டிகாவை சுற்றியுள்ள பெருங்கடல் எது? அண்டார்டிகாவை சுற்றியுள்ள பெருங்கடல். கேள்வியிலையும் பெருங்கடல், பதிலையும் பெருங்கடல்னு கொடுத்திருக்கான். அப்ப அதுதான் தென் பெருங்கடல். அண்டார்டிகாவை சுற்றி தென் பெருங்கடல் அமைந்துள்ளது. மீதி எல்லாமே பெருங்கடல் தான். ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். அதெல்லாம் கொடுக்காம இதுக்கு மட்டும் ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம அப்படி சரியான விடையை கண்டுபிடித்து ஒரு மதிப்பெண் பெறுவதற்காகத்தான். ஓகேவா. அடுத்து 49வது வினாவிற்கு போகலாம். நில வரைபடத்தில் வண்ணங்கள் எதை குறிக்கின்றன? வண்ணங்கள் மேப். இந்தியா வேர்ல்டு மேப் பார்த்தாலே அதுல வண்ண பகுதிகளாக தான் இருக்கும். பச்சையா இருக்கும், அழுப்பா இருக்கும், நீல கலர்ல இருக்கும், எல்லாம் இருக்கும். இது இந்த ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு இது இருக்கு உண்டு. பச்சை இருக்கிறது சமவெளி பகுதி, நீலம் இருக்கிறது கடல் பகுதி, பழுப்பு வந்து நிலப்பகுதி, மஞ்சள் வந்து பீடபூமி பகுதி. இப்படிலாம் அந்த வரைபடத்தை உள்நோக்கி பார்க்கிறப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
இந்த வண்ணங்கள் ஏன் இருக்குது அப்படின்னா, இங்க விரிவா, விளக்கமா, நெருக்கமா இருக்கிற பதில் எதுன்னு கேட்டா பி தான். பல்வேறு நிலப்பகுதிகள் மற்றும் உயரங்களை குறிக்க. இந்த அவங்களே கொடுக்குறாங்க பாருங்க. மலைகள் வந்து பழுப்பு கலர்ல இருக்கும், சமவெளிகள் வந்து பச்சை கலர்ல இருக்கும், போன்றவற்றை விளக்க வண்ணம் உதவும். அதனாலதான் வண்ணங்களா அந்த மேப்ல வந்து இருக்குது. சரி, அடுத்து நம்ம இந்த தேர்வை வெற்றிகரமாக நிறைவு செய்யக்கூடிய கடைசி கேள்விக்கு, 50வது கேள்விக்கு வந்துட்டோம். பாறைகளின் வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் அந்த கேள்வியிலேயே என்ன இருக்கு, பாறைன்னு கொடுத்துருக்கான். பதிலையும் பாருங்க, வரிசையா கொடுத்துருக்காங்க. தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுதான் விடை. அப்ப பாறைகள் இவை 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. தீப்பாறை, படிவுப்பாறை, உருமாறிய பாறை என்று 3 வகையாக பாறைகள் பிரிக்கப்படுது. சரி, இப்ப நம்ம அந்த கேள்விய 50 கேள்விகளையும் ரொம்ப வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கோம். பாருங்க, ஸ்கோரை பாருங்க. நம்ம 100க்கு 100 எடுத்திருக்கோம். ஒரு முழு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இதே முழு வெற்றிய விரைவில் வரவிருக்கின்ற ஆசிரியர் தகுதி தேர்விலையும் நம்ம நிலைநிறுத்தி வெற்றி கொடி நாட்டுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி கணேசன்.